வணக்கம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறிவியலே எல்லா துறைகளுக்கும் அடிப்படை, ஆன்மீகத்திற்கும் அதுவே அடிப்படை. ஆலயங்கள் நமக்கு அறிவையும் போதிக்கும், அமைதியையும் நல்கும். அந்த வகையில் நாளும் ஒரு ஆலயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம் இல்லையா? இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் புகழ்பெற்ற பெருமாள் கோயிலாகும். சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் சாலையில் காவேரிப்பாக்கத்திற்கு தெற்கே உள்ள ஊரே திருப்பார்கடல். இவ்வூரில் அமைந்திருக்கும் பிரசன்ன பெருமாள் திருக்கோயிலை பற்றி இத்தலத்து இறைவனை வணங்கினால் சிவபெருமானையே வணங்கியதற்கு சமம். ஏனெனில் தலவரலாறு ஆச்சரியமான தகவலை தருகிறது. ஒரு காலத்தில் நாராயண சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லப்பட்ட இத்தலத்திற்கு புண்டரீக மகரிஷி பெருமாளை சேவிப்பதற்காக வந்து கொண்டிருந்தார். ஊருக்கு வந்த வழியெங்கும் சிவன் கோயிலையே தரிசித்து வந்த மகரிஷியின் கண்ணில் புஷ்கரணி தீர்த்தத்துடன் கூடிய சன்னதி தென்பட, அது பெருமாள் சன்னதியே என்று எண்ணி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு சன்னதிக்குள் சென்றால் அதுவும் ஒரு ஈசுவரன் கோயிலே.
பெருமாளை சேவிக்க முடியாத மகரிஷியின் மன வருத்தத்தை போக்குவதற்காக சிவபெருமானே பெருமாள் கோலத்தில் சிவலிங்கத்தின் ஆவுடை மீது காட்சியளித்தார். புண்டரீக மகரிஷிக்கு ஆவுடையார் மேல் பிரசன்னமாகி காட்சி கொடுத்ததால் இத்தல சாமியின் பெயர் பிரசன்ன பெருமாள் திருக்கோயிலின் தல வரலாறு பழமையானதாக இருக்கிறது இல்லையா? இனி கோவிலின் பிற செய்திகளை
நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். அறிவுக்கு பொருத்தமாக இருக்கும் செயல்களையே செய்ய வேண்டும், அதுவே பகுத்தறிவு. அறிவுக்கு பொருத்தமில்லாத செயல்களை செய்வதே மூட நம்பிக்கை. ஆன்மீகத்தை பொறுத்தவரை எல்லாமே மூட நம்பிக்கை இல்லை, எல்லாமே பகுத்தறிவும் இல்லை. இதன் விளக்கமாகவே வருகிறது ஆலய அறிவியல். என்ன செய்தி என்று பார்க்கலாமா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. திருக்கோவில்களில் விபூதி கொடுப்பதை எல்லோரும் பார்த்திருப்போம். திருநீறு என்று தூய்மையாக தமிழில் சொல்வோம். திருவை அளிப்பதால் அது திருநீறு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு என்றெல்லாம் திருநீற்று பதிகமே ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடியது தேவாரத்தில் இருக்கிறது. இந்த விபூதியினுடைய விசேஷம் என்ன என்பதை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று சொல்கின்றோமே, அவருடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் பார்க்க போகின்றோம். தமிழ்நாட்டில் ஏராளமான திருக்கோவில்கள், அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லும் அவருடைய திருநாமத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கும். ஏராளமான பேருக்கு தேவாரம், திருவாச்சகம், திருப்புகழ் சந்து சந்தாக தெரு தெருவாக சென்று தமிழ் தொண்டு செய்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். ஒரு கைநாட்டு பேருவழிக்கு கூட புரியும்படியாக அற்புதமாக இந்த தெய்வ தமிழ் பாடல்களை அள்ளி கொடுத்த ஒரு மாபெரும் தவஞானி. அந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு முறை வெளியூர் செல்வதற்காக புகை வண்டியில் ஏறி அமர்ந்திருக்கிறார். வாரியார் சுவாமிகளை பார்த்தவர்களுக்கு தெரியும், இது முழுசும் அப்படியே தங்க குடத்துக்கு மேலே அப்படியே வெள்ளி மொலாம் பூசின மாதிரி அவ்வளவு அழகாக இருப்பார் அந்த விபூதி காப்பும் அவருமா. போன இளைஞன், ஒரு இளைஞன் பார்த்தான் அவரை. சும்மா வயதானவர்களை பார்த்தாலே கொஞ்சம் சீண்டி பார்க்கணுங்கிற எண்ணம் உண்டல்லவா. இளைஞன் கேட்டான், என்ன சாமி நெத்தி நிறைய அழகா சுண்ணாம்பா அடிச்சிருக்கிற அப்படின்னு. மற்ற ஆன்மீகவாதியாக இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக கோபம் வந்திருக்கும். ஆனால் வாரியார் சுவாமிகள் மனத்தளவில் கூட கோபப்படவில்லை. அப்பா என்ன கேட்டாய் அப்படின்னா, இல்லை செவுத்துக்கு அடிக்கிற மாதிரி சுண்ணாம்பு அடித்து வச்சிருக்கியான்னு கேட்டான் உன்ன அப்படின்னு. அவருடைய வடிவத்திற்கு உருவத்திற்கு கூட மரியாதை இல்லை. அமைதியாக பதில் சொன்னார் வாரியார் சுவாமிகள். தம்பி, குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்களா, குட்டிச்சவத்துக்கு அடிப்பாங்களா, இடிஞ்சு போன குட்டிச்சவத்துக்கு அப்படின்னா. என்னங்க இது, குடியிருக்கிற வீட்டுக்கு தான் தூய்மை செய்து சுண்ணாம்பெல்லாம் அடிப்பார்கள், வெள்ளை அடிப்பார்கள், குட்டிச்சவத்துக்கு யாராவது அடிப்பார்களா அப்படின்னு. அப்பா, இங்கே அமைதி, நிம்மதி, சந்தோஷம், சுகம், தெளிவு எல்லாம் குடிகொண்டிருக்கின்றன. அதனால் வெள்ளை அடிச்சிருக்கேன். எங்கே ஒன்றத்தில் ஒன்றுத்தையும் காண, என்ன ஆச்சுன்னார். அந்த இளைஞன் உடனடியாக மனம் வருந்தி வாரியார் சுவாமிகளை விழுந்து வணங்கி அந்த திருநீற்றை வாங்கி அணிந்து கொண்டு போனான். அவ்வளவு எளிமையாக அடுத்தவர் மனம் எந்த ஒரு வார்த்தைகளிலும் புண்படாதவாறு தொண்டு செய்தவர் அவர். அவர் சொல்லுவார், இந்த விபூதியை நாம் இட்டுக்கொண்டால் ஆரோக்கியம் செழிக்கும், நோய் நொடிகள் வராது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். அவர் கிராமப்புறங்கள்லாம் போன தலைமுறை வரைக்கும் இந்த அடுப்பு சாம்பல் இருக்கிறதல்லவா, அதை எடுப்பார்கள். வீட்டு கொல்லை பக்கம் ஏராளமான செடி கொடிகள்லாம் போட்டிருப்போம். அவரை செடி, பாகல், இதெல்லாம் அவரை கொடி, பாகல் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த செடி கொடிகளை புழு பூச்சிகள் வந்து அரித்து விடும். அப்போ அதற்கு என்ன செய்வது? ஏராளமாக பணம் செலவு செய்து மருந்து வாங்கி, இந்த மருந்தினுடைய தன்மை அந்த காய்கறிகளிலும் இருக்கும், செடி கொடிகளிலும். அதை உண்ணும் நமக்கும் பக்க விளைவுகளை உண்டாக்கும். ஆனால் விவரம் தெரிந்தவர்கள் நாட்டுப்புறங்களில் இன்றும் செய்கின்றார்கள். அந்த அடுப்பு சாம்பல் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா, எடுத்து வைத்த அடுப்பு சாம்பலை அழகாக இந்த செடிகளின் மீது தூவி விடுவார்கள். தூவிவிட்ட சில நாட்களுக்குள் அந்த புழு பூச்சிகள் அனைத்தும் போய்விடும். செடி கொடிகள் நன்றாக தழைத்து வளரும்.
ஒரு சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே செடி கொடிகளின் மீதில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை, அதாவது அதற்கு வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை விலக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது என்றால், விதிப்படி தயாரிக்கப்பட்ட விபூதிக்கு, திருநீற்றிற்கு எந்த அளவு சக்தி இருக்க வேண்டும்? வாரியார் சுவாமிகள் அடுத்தது சொல்லக்கூடிய வார்த்தை, நான் என்ன உங்களை சுவாமிக்கு மணி ஆர்டரா பண்ண சொல்கிறேன், ஒரு 200 ரூபாய் எம்ஓ பண்ணுங்க சாமிக்கு என்றா சொல்லுகின்றேன், ஆணியே விழுங்க சொல்கிறேனா? நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த விபூதியை அப்படி எடுத்து இட்டுக்கக்கூடாதா? திருநீர் அவ்வளவு மங்களங்களையும் தருமே. இவ்வாறு சொல்லக்கூடிய வாரியார் சுவாமிகள் அந்த வழிபாடு செய்யும் பொழுது அடியேன் கூட இருந்தவன் பல சமயங்களில் அவருடைய வழிபாட்டில் தேவார திருவாச்சகம் திருப்புகழ் பாடக்கூடிய ஒரு புண்ணியம் அடியேனுக்கு கிடைத்தது. அவர் அந்த விபூதியை பூசிக்கிறதுக்கு முன்னால் விபூதி முதல்ல தூளாக இருக்கல்லவா, தூள் விபூதி, உலர்ந்த விபூதி என்று சொல்வோமே, இங்கே பாருங்க, உலர்ந்த விபூதி எப்படின்னு தடைப்பார். அதன் பிற்பாடு விபூதி எடுத்து வைத்து அதற்குண்டான அந்த பதிகங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி அழகாக விபூதியை குழைத்து இப்படி இடுவார். ஒரே ஒரு முறைதான் இப்படி இட்டு முடித்த பிற்பாடு பார்த்தால் மிகவும் சரியாக அவைகள் அமைந்திருக்கும். அப்போ எந்த அளவு பக்குவமாயிருக்கணும், பழக்கம் ஆயிருக்கணும். இப்படி இருந்ததன் காரணமாகத்தான் அவருடைய கடைசி காலம் வரையில் வாரியார் சுவாமிகள் ஆரோக்கியமாக இருந்தார். திருநீற்றின் மகிமையை எல்லா இடங்களிலும் போய் சொன்னார். அந்த திருநீற்றின் பெருமை அவரால் மேலும் விளக்கப்பட்டது. திருநீற்றினுடைய விவரத்தை நாம் பார்த்தோம். இதனுடைய விஞ்ஞான விவரம் என்ன, இதை பற்றி அயல் நாட்டுக்காரர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், அதனுடைய தகவல்கள் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள், ஆலய அறிவியல் அனைத்தும் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.